ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கு. நான் சசிகலா கண்ணன். எப்பயும் போடுற கஸ்டமைஸ் வீடியோ கிடையாது இது வந்து எல்லாமே சேல் வீடியோ. நான் சேல் வீடியோ போட்டு 2 மாதம் ஆகுது. இப்போ வந்து புதுசாக ட்ரெண்டிங்கில் உள்ள நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கிறேன். அடிஷ்னலாக வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி எதிர்பார்த்த ராதாகிருஷ்ணா டிசைன்ஸ் போட்டிருக்கிறேன். ஆனால் என்ன கம்மி ஸ்டாக்ஸ் தான் போட்டிருக்கேன். மொத்தமே ஒரு 75லேருந்து 100க்குள்ளே தான் பீசஸ் இருக்குது. ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம், டிசைன்ஸை பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று க்ரீன் கலர். இது வந்து என்னென்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு. நம்ம நார்மலாக சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருக்கிறோம். அதுலேயே வந்து இது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு புது இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆரியில் பண்ணுவாங்கல்ல பேட்ச் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒர்க்கில் சீக்வன்ஸ் ஒர்க்கில் பேட்ச் ஒர்க். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இது வந்து பிங்க்கு, அதே பேட்ச் ஒர்க். செல்ஃபாகவே தான் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கு. சீக்வன்ஸ் ஒர்க் ப்ளஸ். என்னோட கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் வில்லாபுரத்தில் எம்எம்சி காலனியில் இருக்குது. கடை பேர் ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கு. இது வந்து மெரூன் கலர். இது அதுலேயே வந்து ராயல் ப்ளூ. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக் வந்து நெக் போர்ஷனும், கை வந்து எல்போ ஸ்லீவில் இருக்குது. அதுலேயே இது மெரூன். இந்த தடவை போட்ட ஹைலைட்லேயே இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கும் பேட்ச் ஒர்க்கில் சீக்வன்ஸ் ஒர்க்கும் ராதாகிருஷ்ணன் தான் ஸ்பெஷல் இந்த சேலில். டிசைன்ஸ் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. டிசைன்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ராதாகிருஷ்ணா டிசைன்ஸு. ராதாகிருஷ்ணா போட்டு வந்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரெடிமேடில். இப்போ இந்த தடவை தான் திரும்ப ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பேக்கில் வந்து செக்கு டைப்பு. பேக்கில் ஒரு ராதாகிருஷ்ணா வரும். 2 ஹேண்ட்லையுமே எல்போ ஸ்லீவில் வந்து ராதாகிருஷ்ணா. இதில் லாஸ்ட் டைம் வாங்கின கஸ்டமர் திரும்ப நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் இந்த போட்டு வச்சுருக்குறோம். இது பிளாக்கு. பிளாக்கில் ராதாகிருஷ்ணா கோல்டன் ஜெரி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலரும் ராமர் க்ரீனும் யூஸ் பண்ணியிருக்கேன். செக்குடுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அதுலேயே வந்து வயலட் கலர். வயலட் கலர். இது அடுத்த டிசைனு. இது வந்து கொஞ்சம் புதுசு தான். இது இந்த டிசைனுமே இப்போ ஃபஸ்ட்டு தடவை தான் இந்த டிசைன் போட்டிருக்கிறோம். ஒன்லி பேபி பிங்க்கு. ஜரி வந்து கோல்டன் ஜரி ப்ளஸ் வந்து அதில் வந்து பீகாக்கு வர மாதிரி உள்ள டிசைனு. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஹேண்டு தான் ஹைலைட்டு. 2 பீகாக் இருக்கிற மாதிரி டிசைனு. ஸ்ட்ரைட்ஸுக்குள்ளே ஃப்ளார் இருக்கிற மாதிரி கொடிப்பூ பாருங்கள். எவ்வளோ அட்ராக்டான கலர். ப்ளூ கலரு, டார்க் ப்ளூ, அதே சேம் டிசைன் தான். உள்ளே வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு, சில்வர் ஜரி கோல்டு ஜரி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் 2 பீகாக் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டில் க்ரீனு.
இது மேக்ஸிமம் மேரேஜ் சாரீ அந்த மாதிரி இதுகளுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சில்வரு கோல்டு ப்ளஸ் வந்து ரெட்டு. பேக்கில் வந்து அதே சேம் இது, கீழே வந்து புட்டா அங்கங்கே புட்டா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது அடுத்த டிசைனு. இது ப்ளூ கலர் தான், ப்ளூலே கொஞ்சம் லைட்டு. இது வந்து ஷேடோ ஒர்க்கு. நம்ம லாஸ்ட் டைம் போன தடவை நிறைய ஷேடோ ஒர்க் பார்த்துருக்கோம். இது பேக் ஆல் ஓவர். இது ஃப்ளார் வந்து கொஞ்சம் செவந்தி பூ மாதிரி அந்த மாதிரி உள்ள ஒரு ஃப்ளாரு உள்ள ஷேடோ ஒர்க் மாதிரி செம்பருத்தி பூ. பேக்கு ஆல் ஓவரு. ஹேண்டும் அதே மாதிரியே எல்போ ஸ்லீவ் இருக்கிற மாதிரி. இதில் ஜரி ஒர்க் கம்மி, த்ரெட் ஒர்க் அதிகம் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். இது அதே டிசைன் தான், ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். கழுத்து வந்து பெருசாக இருக்குன்னு இது பண்ண வேணாம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி கழுத்தை வந்து உயரத்தை எவ்வளோ நாளும் குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கை வந்து ஹாஃப் ஸ்லீவ் போடுறவங்களுக்கும் யூஸ் ஆகிக்கிறோம், எல்போ ஸ்லீவுக்கு போடுறவங்களுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கு. அடுத்து ஒரு அட்ராக்டான ஒரு டிசைனு, புது டிசைன். ஃபினிஷிங்கும் அவ்வளோ பக்காவாக இருக்குது. இது வந்து டார்க் லெமன் எல்லோ. இந்த டிசைனில் பாருங்கள், லோட்டஸ் மாதிரி உள்ள டிசைனு. கீழே வந்து இந்த டிசைன் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நெக்கு அந்த ஷோல்டர்லாம் கவர் ஆகலை, கீழ் போர்ஷன் மட்டும்தான் கவர் ஆகிருக்கு இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். பிங்க்கு கோல்டு ஜரியே யூஸ் பண்ணல இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். பிங்க்கு ஆரஞ்சு மல்டி கலர் தான், ஃபுல்லாமே ப்ளூ ஒயிட்டு எல்லா கலரும் யூஸ் பண்ணியிருக்குது, ஜரி இல்லாமல். ஆனால் அந்த லோட்டஸோட டிசைன் மட்டும் அவ்வளோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல். அதே டிசைனு பட் கலர் வந்து பிங்க்கு, பேபி பிங்க்கு. காமனாக அந்த லோட்டஸ்க்கு எல்லாமே வந்து பிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன், டார்க் பிங்க்கு. மற்றபடி க்ரீனு மல்டி கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. இது க்ரீன் கலரும் லைட்டாக ராமர் க்ரீனும் கலந்துருக்குது டிசைனு கிளாத்து. இதுலேயுமே அதே சேம் தான். இதில் வந்து அந்த இதுக்கு பதிலாக அப்படியே இது எல்லாமே வந்து த்ரெட்லேயே வந்து சில்வரில் பண்ணியிருக்கு, ஒயிட்டில் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. இது நெக்ஸ்ட்டு டிசைனு, சில்வரும் கோல்டு மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு, ப்ளூ கலர் ப்ளவுஸு. நெக் வந்து சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆனால் ஹேண்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது பாருங்கள். ஹேண்டு ஆரி ஒர்க் மாதிரி இருக்குது. ஒன்லி சில்வர் கோல்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கு. கோல்டுமே அடிக்கிற மாதிரி கோல்டு இல்லாமல் அந்த ஒரு இந்த கோல்டு இருக்குது பாருங்கள், பட்டு சாரியில் ஒரு மைல்டு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கோல்டு, அந்த கோல்டு ஒர்க்குமே அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அதுலேயே வந்து பிங்க்கு, ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிங்க்கு. அதிலே இது பாட்டில் க்ரீன், க்ரீன்லேயே க்ரீன் ஷேடே உள்ளே வச்சு டிசைன் பண்ணியிருக்கு, சில்வரும் கோல்டும் யூஸ் பண்ணி. அதே மாதிரி இந்த கிளாத் எல்லாமே 1 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும், 1.10க்கு மேலே தான் இருக்கும், 1.10லேருந்து 1.25 இருக்கும். அதில் இது வந்து இந்த செங்கப்பொடி கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலர், ரெட்டும் இல்லாமல் மெரூனும் இல்லாமல் ரெண்டும் கலந்த கலர். இது நெக்ஸ்ட்டு மிரர் ஒர்க்கு. இது வந்து ஸ்கேலப் டிசைனு, பேக் ஆல் ஓவர். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் போய் பாருங்கள். இது மிரர், கீழே ஸ்கேலப் போட்டுட்டு மல்டி மிரர். இது ராணி பிங்க்கு. இது கோல்டு கலர் தான், அது கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் வந்து க்ரீன் கலரும் வயலட் கலரும் யூஸ் பண்ணியிருக்குது. இது வந்து பாட்டில் க்ரீனு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆரஞ்சு இதில் அதான் ரெட்டு மல்டி கலர் யூஸ் பண்ணி ஸ்கேலப் டிசைனில் யூஸ் பண்ணியிருக்குது. இது நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஷேடோ ஒர்க் தான். இந்த டிசைனு இந்த தடவை தான் போட்டிருக்கிறேன். இது வந்து எப்படின்னா இது ஸ்கேலப் டிசைன் தான்.
இதில் வந்து இந்த நெக் லைன் மட்டும்தான் ஜரியில் யூஸ் பண்ணியிருக்கு, மற்றது எல்லாமே ஷேடோ ஒர்க்கு தான், ஒன்லி த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி நெக்கு வந்து வி டைப்பில், யூ நெக் கிடையாது, கீழே வந்து பெண்ட் ஆகி வீல வந்திருக்கும் இந்த டிசைன். இது வந்து ஹேண்டும் அதே மாதிரி ஸ்கேலப் டிசைன், மல்டி கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கு, பாட்டில் க்ரீன். இது அடுத்து வந்து பிங்க்லேயே வெரைட்டி நிறைய கலர் இருக்குது. இது வந்து நார்மலாக உள்ள பேபி பிங்க்கில் கொஞ்சம் டார்க் கலர். இதில் ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கு. ஜரியே இல்லை, இது ஒன்லி த்ரெட்டு மட்டும்தான். சில பேருக்கு வந்து த்ரெட்டு மட்டும்தான் வேணும்னு சில பேர் கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஓகே. அதுலேயே இது வந்து தேன் கலரு. இதில் வந்து ஜரி யூஸ் பண்ணியிருக்கு. நெக்லைனுக்கு ஃபுல்லாக ஜரி யூஸ் பண்ணியிருக்கு. ஃப்ளாருக்கு ஃபுல்லாக வந்து ஷேடோ ஒர்க்கில் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். அட்ராக்டாக இருக்குது பாருங்கள் இந்த கலர், ராயல் ப்ளூ கலரு. இது அதே மாதிரி தான், நெக் போர்ஷன் மட்டும் ஜரியில் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கு, ஷேடோ ஒர்க். இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் போட்ட சீக்வன்ஸ் ஒர்க்கு தான். சில்வர் ஜரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி எல்லாமே மைல்டு கோல்டு ஜரி. சீக்வன்ஸ் ஒர்க்கில் புட்டா வச்சுருக்கிறேன். இது வந்து ப்ளூ கலர். வெல்வெட்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளிப்பச்சை இலப்பச்சை கலந்த கலர். யானை டிசைன், இது ஆல் ஓவர் லோட்டஸு. இதில் வந்து கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சில்வர் ஜரியும் கோல்டு ஜரி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த டிசைன் போட்டே கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். இப்போ இந்த டிசைன் திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம். ஃபுல்லாக இந்த எலிஃபண்ட் ஃபுல்லாக வந்து கோல்டில் யூஸ் பண்ணிவிட்டு, அந்த சின்ன சின்ன லீஃப் எல்லாமே இது சில்வர் ஜரியில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அதே சேம் டிசைன் தான், ப்ளூ கலர், இங்க் ப்ளூன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ளூ. அதே சேம் டிசைன், பாட்டில் க்ரீன். இது வந்து மஸ்டர்டு எல்லோ. இது டிசைன் வேறு, ஜரியை யூஸ் பண்ணாமல் டிசைன் பண்ணியிருக்கோம், மல்டி கலர் யூஸ் பண்ணி ஷேடோ ஒர்க்கு. அதே இது ராயல் ப்ளூ. நம்ம எல்லோரும் அனைவரும் திரும்ப திரும்ப விரும்பி கேட்குற டிசைனு பல்லக்கு டிசைனு. இந்த தடவை வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் கிட்டத்தட்ட 7 கலரில் பண்ணியிருக்கேன். ஆனால் குவான்டிட்டி எல்லா பீஸ்லேயும் 2, 3 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. உங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிடுங்க, கம்மியான பீசஸ் தான் இருக்குது. பல்லக்கில் மட்டும் இந்த தடவை வந்து 7 கலர் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இது மிரர் பல்லக்கு, எல்போ ஸ்லீவு, பிங்க்கு. இது வந்து ஒயிட்டு, நான் லாஸ்ட் டைம் போட்டு சாண்டல் போட்டேன், இது ஹாஃப் ஒயிட்டு. இது வந்து வயலட்டு. இது வந்து மெரூன் கலர். இதோட ஸ்டிச்சிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோடய சேனலில் ரெயின்போ மேக்கர்ஸ் மதுரை சேனலில் போட்டிருப்பேன், ஸ்டிச் பண்ணதே போட்டிருப்பேன், கம்யூனிட்டியில் போட்டிருப்பேன், இதில் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இது அதே இதிலே ராயல் ப்ளூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இது அடுத்தது வந்து பாட்டில் க்ரீன். காமனாக இந்த மேரேஜ் சாரீ இதுக்கெல்லாம் இது செட் ஆகும் கரெக்டாக. மெரூன் கலரும் கோல்டு கலரும் எல்லோ 3 கலர் ஆட் பண்ணியிருக்குது. இது அதுலேயே வந்து ரெட் கலரு. இது வந்து நெக்ஸ்ட் டிசைனு. இது வந்து பர்பிள் கலரு. இதுலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜரி ஒர்க்கு தான் அதிகபட்சம். ஒரு 5% தான் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். தோடு டிசைன். இது வந்து கை வந்து எல்போ ஸ்லீவுக்கு அழகாக வரும் இந்த டிசைன்.
இது வந்து பட்டர்ஃப்ளை டிசைனு. பாட்டில் க்ரீனில் பட்டர்ஃப்ளை வந்து உள்ளே வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. அவுட்ரு ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு. இது இதே வந்து வயலட்டில் க்ரீன் ஷேடு, க்ரீன் கலர் த்ரெட் கொடுத்துட்டு அவுட்ரு வந்து ஃபுல்லாக அதே ஜரி ஒர்க் தான். அதுலேயே வந்து இது வந்து ரெட் கலர், உள்ளே வந்து ராமர் க்ரீன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. அதிலே இது 2 கலரு. இது அடுத்த டிசைன். இது வந்து கிராஸு ஸ்ட்ரைப்பில் உள்ள ஃப்ளோரல் டிசைனு. இதுலேயுமே வந்து ஜரியும் கோல்டு ஜரியும் சில்வர் ஜரியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃப்ளார்க்கு ஃபுல்லாக. இது வந்து நேவி ப்ளூ. இதில் 2 பீஸ் இருக்குது. அதே டிசைனு, பட் கலர் வந்து ரெட் கலரு. ரெட் கலரில் வந்து ஃப்ளோரல் வந்து க்ரீனில் பண்ணியிருக்கேன். அதே டிசைனு. இது வயலட்டு. இது மெரூன். இது டிசைன் வந்து இதுவுமே ஒரு ஃப்ளோரல் டிசைன் தான், ஷேடோ ஒர்க்கு. இது வந்து க்ரீன் கலர், பாட்டில் க்ரீன் கலரு, லைட் பேபி பிங்க்கும் கோல்டு ஜரியும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அங்கங்கே சில்வர் ஜரியும் யூஸ் பண்ணியிருக்கேன், ராமர் க்ரீன். அதுலேயே இது வந்து வயலட்லேயே வந்து கொஞ்சம் டார்க், இது அதிலே பிங்க்கு. இது அதிலே வந்து ராயல் ப்ளூ. இதில் வந்து ஜரி ஒர்க் வந்து கம்மி, த்ரெட் ஒர்க் வந்து அதிகம். இது வந்து மிரர் ஒர்க்கு, ஆல் ஓவர் மிரர் ஒர்க்கு. நடுவில் வந்து ஃப்ளோரல் டிசைன். இது அதில் வந்து பர்பிள் கலர். இது வந்து ஸ்ட்ரைட்ஸ் டிசைனு, கட் ஒர்க் டைப்பு. ராணி பிங்க் இந்த கிளாத்து. ராணி பிங்க்லேயே இன்னும் கொஞ்சம் லைட்டு தான். இது அதே இதில் வந்து இது வந்து நேவி ப்ளூ ஸ்ட்ரைட்ஸ். அதே இதில் வந்து பாட்டில் க்ரீன், அதே சில்வர் கோல்டு ஜரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஆர்கன்சா கிளாத்து, ஃப்ளோரல் டிசைன் தான். அதிகபட்சம் ஜரி ஒர்க்கு தான். புட்டா வந்து மல்டி கலரில் ஃப்ளார் புட்டா வச்சுருக்கிறேன். சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டை பொறுத்த வரைக்கும் இதுவுமே நெக்கில் வந்து இது கட்டை புள்ளது தான். ஃப்ளோரல் டிசைன், எல்போ ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பீஸ் மட்டும் ஆர்கன்சா ப்ளவுஸு. இது வந்து இதில் இந்த கிளாத்தும் ஒரே ஒரு கிளாத்து தான். இது வந்து நெக்கு வந்து சிம்பிளாக இருக்கும், மிரர் ஒர்க்கு தான். ஃப்ளோரல் போட்டு அங்கங்கே மிரர் புட்டா யூஸ் பண்ணியிருக்கிறேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில். பேக்கும் ஃப்ரண்ட்டும் தான். ஆனால் இது கை பாருங்களேன், அவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கை வந்து ராஜஸ்தானி டைப் மாதிரி அந்த மிரர் ஒர்க்கு ஒரு போர்ஷனு, ஃப்ளார் ஒரு போர்ஷன், அப்படி போர்ஷன் 4 போர்ஷனாக இருக்குது. மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கு டிசைன். இது ஒரு பீஸ் தான் இருக்குது இந்த கலரில், பாட்டில் க்ரீனில் இருக்குது. இது வந்து கட் டைப்பில் உள்ள, லாஸ்ட் டைம் இந்த டிசைன் போட்டிருந்தேன், கட் டைப்பில் உள்ள ஒன்று ஹாஃப் ஒயிட்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல் ஓவர் கட் டைப்பில் உள்ள லோட்டஸ் டிசைன் தான். லோட்டஸ் ஆல் ஓவர் ஃபுல்லாக வந்து ஃப்ளாரல் டிசைன் தான். இதுலேயும் ஒரு பீஸ் தான் இருக்குது. இது வந்து இதுவுமே ஒரு கட் டைப்பில் உள்ளது தான், ஃப்ளோரல் டிசைன் தான். இது வந்து மெரூன் கலரில் உள்ளது. ஆல் ஓவர், இது பேக் வந்து ஆல் ஓவர் கிடையாது, நெக்கு புட்டா தான் வச்சுருக்கிறேன். ஹேண்ட் வந்து எல்போ ஸ்லீவ்.
இது வந்து பாட்டில் க்ரீனு, கிராஸு செக்குடுக்குள்ளே ரெட் இது சில்வர் ஜரியும் ரெட்டு மட்டும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கு. ஹேண்டு அதே மாதிரி செக்குடு. இது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்குது. டிசைன்ஸ் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு. இது வந்து ஆரி ஒர்க் டைப்பில் இருக்கும். ஒன்லி சில்வரும் கோல்டு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளோரல் டிசைன் தான். ஆனால் கிராஸ் இது வந்து கிராஸ் டைப்பு. சின்னதாக மெல்லிஸாக இருக்குது டிசைனு. அது ஃபுல்லாமே அவுட்ரு வந்து கோல்டு ஜரி. அந்த லீஃப் எல்லாமே அவுட்ரு வந்து ஜரி ஒர்க்கே கொடுத்துருக்கேன், கோல்டு ஜரி. அந்த லீஃப் எல்லாமே சில்வர் ஜரியில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ராதேகிருஷ்ணா மட்டுமே வந்து 900 ருபீஸ். அது 3 பக்கமும் ராதேகிருஷ்ணா வருது. மற்றபடி எல்லா பீஸுமே 850 தான். மினிமம் 3 பீஸஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. அதே மாதிரி இதை மினிமமாக நான் வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், வாங்கி ரீசெல்லிங் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க மினிமம் ஒரு 10 பீஸ்க்கு மேலே எடுத்து அவங்க ரீசெல்லிங் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராஃபிட்டோடு பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஒரு இதையும் தாண்டி ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டோடு பண்ணித்தரேன். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த டிசைன்ஸ் எல்லாமே ஒன்லி சேல் மட்டும்தான். இதை கஸ்டமைஸ் கண்டிப்பாக பண்ணி தர முடியாது. அப்படியே பிடிச்சி உங்களுக்கு பிடிச்ச கலரை பார்த்து எடுக்கணும்னா ஓகே தான். இது கஸ்டமைஸ் பண்ணால் அதோட ரேட்டோட சார்ஜ் மாறும். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேறு எந்த டிசைன்ஸ்னா இருந்தாலும் நெட்லேருந்து எடுத்து கொடுத்தாலும் பண்ணித்தருவோம். ப்ரைஸ் மட்டும் மாறும், அதோட சார்ஜ் மட்டும் மாறும். மற்றபடி இந்த டிசைன்ஸ் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிளாஸஸும் எடுக்கிறேன். அவங்க ஆன்லைன் கிளாஸ், மிஷின் இருந்தால் ஆன்லைன் கிளாஸும் ஓகே தான். மிஷின் வாங்கி ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு, பண்ண தெரியல, சில டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்றவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன். ஆஃப்லைன் கிளாஸு மதுரையில் இருக்கவங்க நீங்கள் நேராக வந்து கற்றுக்கணும், இந்த பிஸ்னஸை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுக்க தான் செய்கிறேன். நீங்கள் வந்து நேராக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.